வாங்க இப்பொழுது வீட்டுக்குள்ளே போகலாம், என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எஸ், இது இப்போ லவ் கன்வர்ஷனுக்குரிய ப்ரிப்பேரேஷன் முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடைய பாருங்கோ, இது என்னத்துக்கு வைக்கிறேன்னு சொல்லி, அதாவது ஸ்டீல் பீம் வைக்கிறதுக்கு அந்த பாக்கெட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பாக்கெட்ஸும் வந்து நாங்கள் சரியான முறையில் கட் பண்ணிட்டோம். இது வந்து வோல் எண்ட், சரியா வோல் எண்டில் நான் வந்து காட்டியிருக்கிறேன். இந்த வோல் எண்டில் நாங்கள் அந்த ஸ்டீல் அங்கே இப்போ நான் நடந்து போய் கொண்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் ஸ்டீல், அதாவது வந்து பிளேட்ஸ், இந்த ஸ்டீலை வந்து சும்மா நாங்கள் மேலே வைக்கக்கூடாது. இப்போ மறந்துடாதீங்க, இந்த ஸ்டீல் பிளேட் வைப்பதன் நோக்கம் 2 பிளேட்ஸ் வந்து வச்சுருக்கோம். அந்த 2 பிளேட்டும் வந்து வச்சு இந்த டோட்டல் ஸ்டீலினுடைய வெயிட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு சொல்கிறது. அப்போ அதை ஒரு இடத்துல தனியாக இதண்டாமல் அந்த லோட்டை வந்து இதண்டாமல் அந்த லோட்டை வந்து பேர் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த டீட்டெயில் வந்து எங்களுடைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் வந்து கொடுத்துருப்பினோம். இந்த சிமினியை பார்த்து விட்ருக்கேன். இந்த சிமினியை பற்றி நான் கொஞ்சம் லைட்டாக வாரேன், இந்த சேர்ந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி நேக்கிங் பாருங்க, கீழே முதலாம் கட்ட நடவடிக்கைகள் நான் எல்லா விதமான பழைய மரங்கள் எடுத்துகிட்டு இந்த கீழ் சீலிங், இது முதலாவது சீலிங், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதற்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறோம், இன்னும் வலு இதண்டக்கூடிய மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் இப்படியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் அந்த இன்ஜினியரிங் பிரிக்ஸ்னு சொல்கிறது. இந்த பிரிக்ஸ் தான் நீங்கள் அந்த ஸ்டீல் வைக்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அப்போ இன்ஜினியரிங் பிரிக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பிரிக்ஸும் அதில் ரெக்கமெண்ட் பண்ணுறது குறைவு. அது வந்து இன்ஜினியர்ஸுடைய டீட்டெயில் அதுவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள், மேலே நீட்டுக்கு ஃபுல்லாக வச்சு அதுக்குரிய ப்ரிப்பேரேஷன் நடந்து கொண்டிருக்கு. நிறைய பேரெல்லாம் வேலை செய்யல, 2 பேர் தான். பட் ஆனால் தேவைகளை பொறுத்து 3, 4, 5, 6 ஆகும் பாருங்கள். இதுதான் இந்த ஃப்ளோர் ஏரியா, மிகப்பெரிய ஒரு இது. ஆனால் ஃபுல் டோமர் வந்து அவங்க செய்யலை, ஒரு அளவான டோமர். நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும், அதனுடைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் அந்த ஸ்ட்ராங் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னேன் ஏர்லியா. இது கீழே வந்து ஃபுல் ஃப்ளோர் சீலிங் பாருங்க, அதெல்லாம் கூட்டி அதை நீட்டாக தட்டி அதுகளுக்குரிய மாதிரி ஏழுமான மாதிரி மேக்ஸிமம் இப்போ அந்த கீழ் சீலிங் எல்லாம் கூட தான் போகுது. பட் நாங்கள் மேலே உள்ள அந்த ஃப்ளோரை நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டு செய்து அதுக்கேற்ற மாதிரி அதை ஸ்ட்ராங் ஆக்குறோம். இதெல்லாம் செய்ய வேண்டிய இது இல்லை. ஆனால் சின்ன சின்ன இந்த போல பாருங்க, இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுதா போல பாருங்க. இதெல்லாம் பழைய காலத்து கட்டிடம் எப்படி கட்டியிருக்கான்னு பாருங்க, சின்ன ஒரு ஆங்கிள் பார்த்து தெரியுதா. இதே மாதிரி தான் உள்ளுக்கு எத்தனையோ ஓலுகள், அது சொல்லி வேலை இல்லை, அப்படி எப்படி இருக்குது. இது உள்ளுக்கு கிச்சன், இது பழைய கிச்சனை பார்த்து கொண்டிருக்கீங்க. அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் செய்ய போகிறோம். பெரிய ஆழமண்ட் இல்லை பார்த்தீங்களா, எல்லாம் ஃபுல்லோர் திறந்து வந்தியாச்சு. இந்த ஓலெல்லாம் வந்து ஃபுல்லாக உடப்பட போகுது. பட் இப்போ நாங்கள் அதை டிமோலிஷ் பண்ணி ரெனோவேட் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குரிய ப்ரிப்பேரேஷன் நடந்து கொண்டிருக்குது. அதுதான் நீங்கள் இப்பொழுது பார்த்துருக்கீங்க. முழு கிச்சன் யூனிட்டுகள் எல்லாம் எடுத்து என்ற மேலுக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேரேஷன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டீலோட பண்ணியாச்சு. நீ எப்போ ஸ்டீல் வருதோ அதன் படி தான் செய்யலாம். இப்போ வாங்க இன்னொன்று சிமினியை பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. மேலே இந்த 2 வீட்டுக்கும் பொதுவாக உள்ள சிமினியை ஃபுல்லாக எடுத்தாச்சு. நாங்கள் பக்கத்து வீட்டில் பாட்டி போல் அவையோட கதைச்சு அவங்களும் உடன்பட்டு வந்ததால் பெட்டர் ஆஃப். என்ன கேட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டோட கதைச்சு அவங்களும் ஜூஸ் பண்ணல நீங்களும் ஜூஸ் பண்ணலன்னு சொன்னால் அதை எடுக்க வேணும். 2 பேருமே இன்ஃபார்ம் பண்ணி செய்ய வேணும் கவுன்சிலுக்கு. இது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன் எடுக்க வேணும். அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறே இல்லைன்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரி ஸ்டீல் ஒர்க்கள் உங்களுடைய கால்குலேஷன் இன்ஜினியருடன் கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்ய வேணும். இப்போ இது 2 பேரும் என்னபடியாக நாங்கள் இவேண்ட கோஸ்ட்டுக்குள்ளேயே ஃபுல் சிமினி எடுத்தாச்சு. நீ ஃபுல்லாக எடுக்க போகும் வீடு வந்து சேஃப். இது வந்து உண்மையாக வந்து முந்தி நிறைய இதுகளில் நிறைய கதைக்க போனால் நிறைய சொல்லலாம். இதில் கனவே பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே இதுதான் இந்த மேலே உள்ள சிமினியை வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. நாங்கள் கீழே உள்ள சிமினியை ஃபுல்லாக எடுப்போம். அப்போ அவங்களுக்கும் ஜோலி இல்லை, இவைக்கும் ஜோலி இல்லை. எப்போவுமே வந்து சேஃப் அண்ட் சவுண்டாக இருக்கும். இது வந்து கிச்சன், அதாவது முன் டோர் பாருங்கள். 1982ஆம் ஆண்டு கட்டின வீடு. அவங்க 82ஆம் ஆண்டு இந்த சைட் இது வந்து செய்திருக்காங்க. சைட் சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன். இதை நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் ரெனோவேட் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கேன். இது எடுக்கப்பட்டது காணொளி. அப்போ நான் இந்த வீக் இதுதான் நாங்கள் செய்தது. கீழே கொஞ்சம் ரெனோவேட் பண்ண வழிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 82ஆம் ஆண்டு எழுதியிருக்கு பாருங்கள். 26ஆம் மாதம் நினைக்கிறேன். இந்த உள்ள கிச்சனுக்குரிய இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓப்பனிங் இதற்குரிய ப்ரிப்பேரேஷன். இனி வாரக்கிழமை ஸ்டீல் வந்து வரும். இதுதான் இந்த வாரத்திற்கான நிகழ்வுகள். இந்த கிழமை நாங்கள் விழா வேலையும் செய்து முடித்திருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸில் தாங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. எனது முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன், கால் பண்ணுவேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் வந்து தாராளமாக தொடர்பு பண்ணி கேட்கலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான உறவுகள், இந்த வாரத்துக்கான நிகழ்வுகள் உறவுகளே. இந்த வாரம் இனிய வாரமாக அனைவருக்கும் அமைய வேண்டும். இந்த வீக்கெண்ட் வடிவான முறையில் ஃபேமிலியுடன் சேர்ந்து லீவ் எடுங்க என்று சொல்லி இன்னொரு காணொளியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சுமன்.